காவேரியும் அம்மாவும் தூங்குறத பார்த்துட்டு சந்தோஷத்திலேயே விஜய் சோஃபாலேயே படுத்து கொஞ்ச நேரத்திலேயே நல்லா தூங்கிடுறாங்க. ஆனால் அந்த நேரமாக பார்த்து விஜயோட ஃபோனுக்கு சாரதா கால் பண்ணுறாங்க. ஆனால் விஜயோட ஃபோன் அந்த பக்கம் இருக்க டேபிளில் இருக்கனால உடனடியாக தூக்கத்துலேருந்து எந்திரிச்ச காவேரியும் அம்மும் எந்திரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக அந்த ஃபோனை அட்டன் பண்ண அங்கே அவங்களோட அம்மா தான் பேசுகிறாங்க. ஆனால் அவங்க எதிரில் பேசுறது காவேரின்னு தெரிஞ்சுக்காம மாப்பிள்ளை இப்போ குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்டுடுறாங்க. இதை கேட்டுட்டு காவேரியும் செம்ம ஷாக்கோட, அம்மா என்னம்மா விஜய மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இதை கேட்ட காவேரியும், அம்மா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கன்னு கேட்டுடுறாங்க. அப்போ காவேரியோட குரலை கேட்ட உடனேயும் சாரதாவுக்கு செம்ம ஷாக். அதனால அவங்க உளறிக்கிட்டு இருக்கா, இல்லடி தெரியாதனமா மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டுட்டேன்னு சொல்ல. ஆனால் காவேரியும் அதை பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்காம, அம்மா இப்போ தான் நான் குழந்தைய தூங்க வச்சிருக்கேன், நீ அதுக்குள்ளேயே ஃபோன் பண்ணி எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் நாளைக்கு காலையிலலாம் வந்துடுறேன், நீ முதல்ல ஃபோனை வைமான்னு சொல்லிட்டு உரிமையோட ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதை பார்த்துட்டு சாரதாவுக்கும் செம்ம ஷாக். என்ன இவகிட்ட நான் மாப்பிள்ளைன்னு பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அவள் அதை பற்றி யோசிக்காமல் குழந்தை தூங்கிட்டு இருக்குன்னு உடனடியாக கட் பண்ணுறா. அதுவும் நான் அங்கே இருக்கட்டுமான்னு ஒரு வார்த்தை கூட என்னை கேட்காம இருக்காளே, போகிற போக்கே சரியில்லை. காவேரி ஒருவேளை விஜய் தம்பியை பிடிக்க ஆரம்பிச்சிட்ட மாதிரி மாறிக்கிட்டு இருக்காளோ அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்க, இந்த பக்கமும் அம்மு எந்திரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவேரி பார்த்து பார்த்து எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் விஜய் சோஃபாவில் அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு உடனடியாக அவங்களுக்கு பெட்ஷீட்லாம் எடுத்து விட்டு போத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை லைட்டாக அரை தூக்கத்தில் இருக்க விஜயும் கவனிக்க தான் செய்கிறாங்க. இருந்தாலும் அவங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த பக்கம் கொஞ்ச நேரத்துலேயே அம்மா பாப்பா திடீர்னு தூக்கத்துலேயே அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனடியாக காவேரியோ என்னாச்சுன்னு அவங்க கிட்ட மெதுவாக கேட்க, அம்மாவும் எனக்கு தான் அம்மா இல்லைல்ல, என்னால் அதில் கலந்துக்க முடியாதுல்ல, நீங்கள் பார்க்குறதுக்கு எங்கள் அம்மா மாதிரியே இருக்கீங்க, ஆனால் நீங்கள் கூட என்கிட்ட நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த போட்டியில் கலந்துக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட கேட்கல தெரியுமா, உங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லை போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே அவங்க தூக்கத்தில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இப்படி அம்மு சொன்னதை கேட்டுட்டு காவேரி மனசுக்குள்ளேயே, அப்போனா அம்மு நம்மளை அவளோட அம்மா ஸ்தானத்தில் தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா, ஒருவேளை இதனால தான் இவங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களான்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விஜயை பற்றி புரிஞ்சுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்கிற மாதிரி அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்கள ரசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைய நம்ம எதுக்காக இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலேயே அம்மா பாப்பாவுக்கு ஃபீவர் எல்லாத்தையுமே செக் பண்ணி முடிச்சுட்டு உடனடியாக காவேரியும், சரிங்க சார் நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க விஜய் கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1/2 hourலேயே திரும்பி வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு விஜயும், என்ன மேம் சீக்கிரமாக வந்துட்டீங்கன்னு கேட்க, அதுக்கு காவேரியும், இல்லை நான் ஸ்கூலுக்கு போக வேண்டியதுக்குல்ல, அதனால தான் ரெடியாகி அப்படியே வந்துட்டேன், அப்புறம் அம்முக்காக சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த சாப்பாடை அம்முவை எழுப்பி அவங்களுக்கு ஊட்டியெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு தாத்தாவும் இவங்க 3 பேரும் இப்படி குடும்பமாக இருக்கிறத பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். விஜயும், காலையில் போயிட்டானா வரமாட்டேன்னு நினச்சேன், ஆனால் போயிட்டு மறுபடியுமே வந்துட்டாளேன்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட காவேரியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காவேரியும் அம்மாவை எழுப்பி விட்டுட்டு, உனக்கு காய்ச்சல்லாம் சரியாயிடுச்சு, சரி வா நம்ம ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்கள ஸ்கூலுக்கு போக ரெடி பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அம்மாவும் காவேரியும் 2 பேரும் சேர்ந்து இவ்வளோ ஜாலியாக ரெடி ஆகிட்டு இருக்கதை பார்த்துட்டு விஜய்க்கு பார்க்க இவங்க கூடயே இருந்து இப்படியே சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏக்கத்தோடையே பார்த்துக்கிட்டு இருக்கதை காவேரியுமே கவனிக்க தான் செய்கிறாங்க. பட் அவங்க அப்போதைக்கு அதை கண்டுக்காத மாதிரி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா விஜய்கிட்ட நாங்கள் ரெடி ஆகிட்டோம், சரி நம்ம ஸ்கூலுக்கு போகலாமா, என்னை அப்படியே ட்ராப் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க உரிமையோட விஜய்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க கார்லேயுமே போய் ஏறி உட்காந்துடுறாங்க. இது எல்லாத்தையுமே பார்க்க விஜய்க்கு இன்னுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க முன் சீட்டில் அம்மா பாப்பாவை தன்னோட மடியில் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு கிளம்பி போனதுக்கப்புறமா அவங்க உள்ளே போயிட்டு பிரின்ஸிபல் மேடம் கிட்டே இந்த மாதிரி அம்மாவோட ஸ்தானத்துலேருந்து நான் இந்த போட்டியில் அம்மாவோட சேர்ந்து கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு அவங்கக்கிட்டேயுமே பெர்மிஷனை வாங்கிட்டு சந்தோஷமாக இந்த விஷயத்த அம்முக்கிட்ட வந்து சொன்னால் அம்மாவோ இன்னுமே ரொம்பவே சந்தோஷம் அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் கிளாஸ்லாம் முடிச்சதுக்கப்புறமா அவங்க ஸ்கூலை விட்டு வெளியே வரும்போது மறுபடியும் உரிமையோட விஜயோட காரில் ஏறி போய் உட்காந்துட்டு, நான் உங்களோட வீட்டுக்கு தான் வரணும்னு நினைக்கிறேன், என்ன உங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியுமே விஜயோட வீட்டுக்கு போயிட்டு அங்கே போட்டிக்கு தேவையான எல்லா ஏற்பாடுமே இப்படி இருக்கும் அப்படி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை போட்டிக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற விஜயும், என்ன மேம் ஏதாவது ஸ்கூலில் ஸ்பெஷலாக நடக்குதா என்ன, நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அதுக்கு காவேரியும், இந்த மாதிரி ஒரு மதர்ஸ் டே காம்படிஷன் இருக்குது, அதுக்கு நானும் காவேரியும் சேர்ந்து கலந்துக்க போகிறேன்னு சொல்ல இதை கேட்டுட்டு விஜய்க்கோ அளவில்லாத சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இதில் காம்படிஷனில் ஒரு போட்டியில் அவங்க அப்பாவோட சேர்ந்து கலந்துக்கணும், ஸோ அதுக்காக நீங்களுமே ப்ராக்டிஸ் எடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து அந்த போட்டிக்காக ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஆனால் வீட்டில் இருக்க சாரதாவுக்கா ஏன் இன்னும் காவேரி வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. அதனால் அவங்க ஃபோன் பண்ணி காவேரி கிட்டே கேட்டால் காவேரியும்,
நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு, இன்னைக்கு நான் நைட்டு லேட் ஆகும். நான் வந்துட்டு உங்ககிட்ட மத்த விஷயத்த சொல்றேன்னு சொல்லிட்டு ஃபோன உடனடியா கட் பண்ணிடுறாங்க. சாரதாவ அவாய்ட் பண்ற மாதிரியே சாரதாவுக்கு தோணுது. பட் இருந்தாலும் அவங்க ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. அப்பாடா காவேரி ஒரு வழியா அவங்க கூட சேர்ந்து உரிமையோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட இந்த விஷயத்த கங்கா கிட்டயும் யமுனா கிட்டயும் சொல்ல, இதை கேட்ட கங்காவும் யமுனாவும் ஒருவேளை உன்னை தேடுறதுக்காக விஜய் இருந்த சண்டை எல்லாத்தையுமே மறந்துட்டு காவேரிக்கு ஹெல்ப் பண்ணாங்களே, அதனால அவளுக்கு விஜய் மாமாவை பிடிச்சிருக்குமோன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி தான் நடக்கிற எல்லா விஷயங்களும் நடக்குது. அதுக்கப்புறமா 2-3 நாள் கழிச்சு மதர்ஸ் டே காம்படிஷனும் நடக்குது. அதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுனால நம்ம நினச்ச மாதிரியே காவேரியும் அம்முவும் தான் செலக்ட் ஆகுறாங்க. அதில் வின்னும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா 3 பேரும் ஃபேமிலியை சேர்ந்து விளையாடுற கேம்லேயுமே அவங்க பங்கெடுத்துக்கிறாங்க. பட் இது எல்லாத்தையுமே பார்க்குறேன் அங்கே இருக்க டீச்சர்ஸ் தான் ஒரு மாதிரியாக காவேரியை பற்றி அரசல் பரசலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே காவேரி கண்டுக்கிட்டாலும் அதை கண்டுக்காத மாதிரியே இருக்காங்க. பட் அவங்களுக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல. அன்னைக்கு ஈவினிங்கே அவங்க உடனடியாக வீட்டுக்கு போயிட்டு, அதாவது விஜயோட வீட்டுக்கு போயிட்டு, உங்ககிட்ட ஒன்று பேசணும்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட போயிட்டு, நீங்கள் ஏற்கனவே கேட்டிங்கல்ல விஜயை கல்யாணம் பண்ணிக்க என்னோட சம்மதத்தை எதிர்பார்த்து நின்றுக்கிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ சொல்கிறேன் எனக்கு விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறதுல முழு விருப்பம் இருக்குது. ஆனால் இந்த விஷயத்த நான் முதல்ல அவங்கக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பெரியவங்களான உங்ககிட்ட முதல்ல சொல்லிடலான்னு நினச்சேன். நான் எப்படிப்பட்டவ எப்படி என்னன்னு எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாத்தையுமே கேட்ட தாத்தாவும், இங்கே பாருமா, எனக்கு உன்னோட பேக்ரவுண்ட்லாம் ஒன்றும் முக்கியம் கிடையாது. நீ நாங்கள் நினச்ச மாதிரியே விஜய் கூடயும் அவனோட குழந்தை கூடயும் சந்தோஷமாக இருந்தாவே அது எங்களுக்கு போதும். என்னோட கடைசி காலத்தில் நான் சந்தோஷமாக நிம்மதியாக என்னோட இறப்பை தேடி போவேன்னு சொல்ல, உடனே தாத்தா இங்கே பாருங்கள், இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பமாக சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லணும், கல்யாணத்துக்கு அப்புறமா என் அம்மா என் கூடயே இருக்கலாமான்னு கேட்க, அதுக்கு தாத்தாவும், அட ஓ அம்மாவை நான் ஏன் தனியாக விட்டுட்டு வர சொல்லி போகிறேன், நீ வேண்டான்னு சொன்னாலும் உங்கள் அம்மா நம்ம கூட தான் இருக்கணும். இதை பற்றிலாம் நீ கவலைப்படாத. முதல்ல விஜய் கிட்ட இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லு. கண்டிப்பாக விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுவான்னு சொல்ல, உடனே காவேரியும் சரின்னு சொல்லிட்டு விஜய் கரெக்டாக அங்கே வரும்போது அவங்க கிட்ட நம்ம கோவிலுக்கு போகலாமான்னு கேட்குறாங்க. உடனே அம்மாவும் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி பார்க்க, ஆனால் காவேரியும், இங்கே பாரு, இப்போது ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக நான் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போகிறேன். பேசி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா உன்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு விஜய் மட்டும் தனியாக கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் வெக்கப்பட்டு, இந்த மாதிரி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல, இதை கேட்ட விஜயும் செம்ம ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மனசு ஃபுல்லாக ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒரு வேளை காவேரி கட்டாயத்தால் இதை பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு லைட்டாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டு, ஒரு நிமிஷம், நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்களா? உங்களுக்கு நிஜமாவே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இருக்கான்னு கேட்க, அதுக்கு காவேரியும், விருப்பம் இல்லாமலா நான் உங்ககிட்ட வந்து இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பற்றி எனக்கே நல்லா தெரியும். இருந்தாலும் இப்போ தான் நான் ஒரு பொண்ணு மாதிரியே ஃபீல் பண்ணுறேன். கொஞ்சம் வெக்கமாலாம் வருது, கொஞ்சம் லைட்டாக தயக்கமாகவும் இருக்குது தெரியுமா? இப்படியெல்லாம் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. எல்லாம் உங்களால் தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இதுக்கப்புறமா எதுக்காக மனசுக்குள்ளே வைக்கணும்னு உங்ககிட்ட நேரடியாகவே வந்து சொல்லிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லைனா நான் ஒன்றும் உங்களை வற்புறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு லைட்டாக கோச்சிக்கிற மாதிரி பண்ணேன். இதை பார்த்துட்டு விஜய், ஐயோ நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல. இல்லை, இதுக்கு முன்னாடி நான் உங்கள் அம்மா தாத்தான்னு எல்லாருமே உங்ககிட்ட வந்து இதை பற்றி பேசணும்ல, அதனால் நீங்கள் அதை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு சம்மதம் சொல்கிறீங்களோ நினச்சேன்னு சொல்ல, அதுக்கு காவேரியும், அதுக்காகலாம் ஒன்றும் இல்லை, எனக்குமே அம்மு கூடயும் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. அதே நேரத்தில் உங்களையுமே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் கூட இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால தான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குது, உங்களோட ஒய்ஃப் எப்படி இருப்பாங்கன்னு நான் பார்க்கணுன்னு சொல்ல, இப்படி ஒரு குண்டை தூக்கி காவேரி போட்டதுக்கப்புறமா விஜய்க்கு சந்தோஷமே போயிடுச்சு. அவங்க தன்னோட ஸ்மைல் எல்லாத்தையுமே அப்படியே மறைக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், அது வந்து ஃபோட்டோ இப்போ என்கிட்ட இல்லை அப்படின்னு சமாளிக்க ஆரம்பிக்க, ஆனால் காவேரியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உங்களோட ஒய்ஃபோட ஃபோட்டோவை பார்த்தே ஆகணும்னு அடம்பிடிக்க, உடனே விஜயும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களோட லவர் அஞ்சலியோட ஃபோட்டோவை எடுத்து இதுதான் என்னோட ஒய்ஃப்னு காட்டுறாங்க. ஆனால் காவேரியுமே அதை நம்பின மாதிரி தான் தெரியுது. அதனால் அவங்க, சரி நம்ம இப்போ அம்மாவை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க காரில் கிளம்பி போகும்போது, கரெக்டாக கார் போய்கிட்டு இருக்கும்போது எதிரிலேயே ஏதோ விஜயோட கெட்ட நேரம் நினைக்கிறேன், அவங்களோட முன்னாள் காதலி அந்த அஞ்சலியே வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு செம்ம ஷாக்கோட காவேரி விஜய்கிட்ட, என்ன உங்கள் ஒய்ஃப் இறந்து போயிட்டீங்கன்னு சொல்லி சொன்னீங்க, என்ன எதிரில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்க, உடனே விஜயும், இல்லை அவங்க என்னோட ஒய்ஃப் இல்லைன்ற உண்மையை சொல்லிவிட்டு, என்னோட ஒய்ஃபை உங்ககிட்ட இப்போதைக்கு என்னால் காட்ட முடியாது, ஏன்னா அவங்கள பார்த்தா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட காவேரியும், எனக்கு தெரியாது, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னதான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உங்களோட ஒய்ஃபோட ஃபோட்டோவை பார்த்தா மட்டும்தான் நான் அடுத்து கல்யாணம் பற்றியே பேசுவேன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக கோச்சிக்க ஆரம்பிச்சிடுறாங்க.
இதை பார்த்ததுக்கப்புறமா விஜய்க்கும், இங்கே பாருங்கள் நிலமையை புரிஞ்சுக்கோங்க, நான் கண்டிப்பாக உங்ககிட்ட என்னோடய ஒய்ஃபோட ஃபோட்டோவை காட்டுவேன், ஆனால் இப்போதைக்கு இதை பற்றி என்கிட்ட கேட்காதீங்கன்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் காவேரியும் அதை கேட்குற மாதிரியே தெரியல. கடைசியாக விஜயும் வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக அவங்களோட ஒய்ஃபான காவேரியோட ஃபோட்டோவையே காவேரிக்கு காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு காவேரிக்கு செம்ம ஷாக். அது மட்டும் இல்லாமல் என்ன என் ஃபோட்டோவையே எனக்கு காட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அதுக்கு விஜயும், இல்லை இதுதான் என்னோடய ஒய்ஃபோட ஃபோட்டோ, என்னோடய ஒய்ஃபும் நீங்களும் டிட்டோ ஒரே மாதிரி இருப்பீங்கன்னு சொல்ல, இதை கேட்டதுக்கப்புறமா அவ்வளோதான் காவேரிக்கு செம்ம கோபம். அப்போனா நான் பார்க்குறதுக்கு உங்கள் ஒய்ஃப் மாதிரியே இருக்கிறதுனால தான் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, உண்மையாகவே என்னை உங்களுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கலையான்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக அங்கேருந்து கோபத்தோட என்னோடய வீட்லேயே என்னை போய் விட்டுருங்கன்னு சொல்ல, இதை கேட்ட விஜயும், ஐயோ இவ்வளோ பிரச்சனையும் சமாளிச்சிட்டோம், இந்த பிரச்சனையை நம்ம எப்படி தான் சமாளிக்க போகிறோம்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இப்போ வேற ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து விஜய் எப்படி தான் வெளியே வந்து காவேரியை எப்படி தான் சமாதானப்படுத்தி அவங்கள எப்படி தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.